இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒர்க் பிபிடி அப்படின்ற ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் நமக்கு அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஜஸ்ட் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தா கிரியேட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட் வந்து போய்க்குங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இதுதான் இந்த ஒர்க் பிபிடியோட அஃபிஷியல் வெப்சைட். ஃப்ரண்ட்டில் உங்கள் சர்ச் பார் வந்துருக்கும். இங்கே தான் நமக்கு வேணுன்ற டாபிக் போட்டோம் அப்படின்னா நம்ம பிபிடி வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளஸ் பட்டனில் நம்ம ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். இது மூலமாக பிபிடி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் இந்த சர்ச் பாருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிபிடி வந்து எவ்வளோ ஸ்லைடு இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ 1 to 10 வந்து கொடுத்தீங்க அப்போ 10 ஸ்லைடு வந்து வரும். இதே 20 கொடுத்தீங்க அப்போ 20 ஸ்லைடு வந்து வரும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிபிடி வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் அந்த டாப்பிக்கில் வந்து பிபிடி வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஒன்ஸ் நம்ம டாபிக் என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு சஜஷன் வந்து காட்டும். இந்த டாப்பிக்கில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் மை ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஓன் டாப்பிக்லேயே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இங்கே நமக்கு அந்த பிபிடி ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசைனில் இருக்கணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே நிறைய டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து இருக்குது. ஸோ மல்டிபர்பஸ், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், டெக்னாலஜி, நேச்சர், கம்பெனி, எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்லைடு வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டெக்னாலஜியில் இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும். ப்ரிவியூ பார்த்துட்டு அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தா பிபிடி ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பிபிடி வந்து இப்போ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜென்ரேட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மொத்தமாக வந்து பாருங்கள் 10 ஸ்லைடு வந்து இருக்குது. நான் 10 ஸ்லைடு வந்து கொடுத்தேன். ஆனால் 10 ஸ்லைடு எனக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம 10 ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசைனில் கொடுத்தோமோ அதே சேம் டிசைனில் வந்து பார்த்தா பிபிடி ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் வந்து பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா த எவாலுவேஷன் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் மொபைல் ஃபோன் அப்படின்னு இருக்குது. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ்னு வேணும். ஒன்ஸ் நம்ம மாற்றினதுக்கப்புறம் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டைட்டில் அந்த போல்டு, இட்டாலிக் அதெல்லாம் வந்து பார்த்தா மாற்றிக்க முடியும். சிம்பிள் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற சிம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் பொசிஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ஒன் ரீடோ பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். தென் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு ஒவ்வொரு ஸ்லைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அனிமேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லாவே இருக்குது. பவுன்ஸ் இன் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. நமக்கு வேணுன்ற அனிமேஷன் வந்து செட் பண்ணிக்க முடியும். தென் இதில் நமக்கு ஸ்லைடு வந்து இருக்கும். அதில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி ஸ்லைடோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ பிளாக் கலரில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வேணுன்ற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். உள்ள லோடாக இருக்கிற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற இடத்துல வந்து மாற்றி வச்சுக்க முடியும். தென் ட்ரான்சிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வேணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் சேவ் கொடுத்து நம்மளோட ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைட் ஷோ பார்க்கறதுக்கு மேலே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பிபிடியோட ஸ்லைட்ஸில் வந்து பார்த்துக்க முடியும். தென் ஃபைனலாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே டவுன்லோட் இருக்கும். இப்போ நம்ம 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிபிடிஎக்ஸ். இதில் நமக்கு அந்த கஸ்டம்னு இருக்கும். அதில் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்லைடு வந்து வேணும் அப்படின்னு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். 10 ஸ்லைடு இருக்குது. இப்போ ஜஸ்ட் நம்ம 4 to 8 மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்லைடை வந்து பார்த்தீங்கன்னா ஜேபேக் அண்ட் பிஎன்ஜி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பிரிண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்னு இருக்குது. நம்மளோட பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு பிபிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற டாபிக் போட்டு நம்மளால் வந்து பிபிடி வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். தென் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏஐ சேட் வந்து இருக்குது. இங்கே உங்களுக்கு சேட் ஜிபிடி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஃபோர் பிபிடி போகிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரிசர்ச் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஏஐ பிடிஎஃப் வந்து இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தா பிடிஎஃப் ஃபைலை மர்ஜ் பண்ணுறது, ஸ்பிட் பண்ணுறது, இமேஜ் டு பிடிஎஃப் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஏஐ சம்மரைசர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பிபிடி ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இங்கே ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு லிமிட்டடான ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். இந்த வெப்சைட் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த வெப்சைட்டோட ப்ரைஸிங் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எந்த டாப்பிக்கில் பிபிடி கிரியேட் பண்ணுமோ ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணால் மட்டும் போதும். அதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஜென்ரேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் நீங்கள் ஸ்டூடெண்ட் ரிசர்ச்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன்.
பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.